ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவான் வைப். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா சின்ன மோட்டிவேஷன் பற்றி தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு அறிஞர் ஒரு தவளை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு, அதாவது பயிற்சி கொடுத்து வச்சுருக்காரு. அது என்ன பண்ணுதாரு பார்த்தீங்கன்னா, அது அவர் என்ன சொல்கிறாரோ அதுமாரி அந்த தவளை கேட்கும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு. அவர் சொல்லுதெல்லாம் அந்த தவளை கன்ஃபார்ம் கேட்கும். அதனால் அவர் என்ன பண்ணாதுன்னா, ஆராய்ச்சியாளர் கிட்ட கொடுக்காரு. இவர் தவக்கா என்ன சொல்லுதாருன்னா, தாவுன்னு சொன்னோன்னே அந்த தவளை தாவுது ஃபஸ்ட்டு முறை. 2வது முறை ஒரு காலை வெட்டிடுறாரு. வெட்டிட்டு அந்த தவளை தாவுன்னு சொல்லுதாரு, அந்த தவளை தாவுது. அதேமாரி 2வது காலையும் அறுத்து விடுகிறார். மறுபடியும் தவளை தாவுங்காரு, தவளை தாவுது. அதேமாதிரி 3வது காலையும் வெட்டிடுறாரு. 3வது தடவையும் அப்படியே முயற்சி பண்ணி ஒரு வழியாக தாவிடுது அந்த தவளை. அதேமாதிரி 4வது காலையும் வெட்டுதார். வெட்டிட்டு தவளை தாவுங்காரு, அந்த தவளை தாவாமல் இருக்குது. உடனே இவர் ரிப்போர்ட்டில் என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தவளைக்கு 4வது முறை சொன்னால் காது கேட்காது அப்படின்னு அவரோட ரிப்போர்ட்டில் எழுதார். இதுலேருந்து என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, சிலரோட புரியலுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது ஒருத்தன் ரொம்ப நல்லவனாக இருப்பான். ஏதாச்சும் ஒரு 2-3 விஷயத்தில் அவன் கெட்டவனாக இருந்தானே இவன் கெட்டவன் அப்படின்னு நம்மளாக யோசிச்சுக்கிறோம். அதாவது நிர்ணயிச்சுக்கிறோம் இவன் இப்படி தான் அப்படின்ட்டு. ஆனால் அது தவறான ஒரு என்னதுன்னா புரிதல். நம்ம எது பண்ணாலுமே எல்லா விஷயத்துலையும் பார்க்கணும். பாசிட்டிவும் பார்க்கணும், நெகட்டிவும் பார்க்கணும். அதாவது ப்ளஸ் பண்ணி பார்க்கணும், மைனஸ் பண்ணி பார்க்கணும். அது நன்மையும் பார்க்கணும், தீமையும் பார்க்கணும். அதேமாரி எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இது நன்மையை மட்டும் பார்த்துட்டு இவன் நல்லவன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி கெட்டதையும் பார்த்துட்டு இவன் கெட்டவன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் நல்லது கெட்டது, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே தாட்டு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே பாசிட்டிவாகவே இருப்பாங்கன்னு நம்ம என்றைக்குமே நினைக்கவே கூடாது.